ஓசூர் குற்றவியல் நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர் கொலைக்கு நீதி கேட்டு நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நீதிமன்ற வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்ணன் கொலைக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஓசூரில் நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஓசூர் குற்றவியல் நீதிமன்றம் அருகே கண்ணன் என்ற வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. ஒசூர் நீதிமன்ற வளாகத்தில் ஜூனியர் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த கண்ணன் என்பவர் மற்றொரு வழக்கறிஞரிடம் உதவியாளராக இருந்த ஆனந்தன் என்பவர் தரமறையாக வெட்டி சாய்த்தார். அவரை கொடூரமாக வெட்டக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என கூறி நீதிமன்றத்திற்கு முன்பாக உள்ள தாலுகா அலுவலக சாலையில் ஒசூர் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்கள் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியலில் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது போலீசாரிடம் வழக்கறிஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் வெட்டி சாய்க்கப்பட்டு அதற்கு வழக்கறிஞர்கள் போராடி வரக்கூடிய சம்பவம் ஒருத்தர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.